இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்குகிறார். ஏவாளை ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்கினார். 2 பேரையும் ஆண்டவர் ஏதேன் என்னும் தோட்டத்தில் வைத்துவிட்டு அநேக ஆசீர்வாதங்கள், அவர்களுக்கு அநேக சுதந்திரங்கள். ஆம், இன்றைக்கும் அப்படித்தான். மனிதனுக்கு அநேக சுதந்திரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உரிமையை கொடுத்திருக்கிறார், சிந்தனை செய்யக்கூடிய பகுத்தறிவாற்றலை கொடுத்திருக்கிறார். கொடுத்துவிட்டு ஒரே ஒரு கட்டளையும் கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்த ஒரு காரியம், கர்த்தர் தோட்டத்தின் கனியை, நடுவே உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது. சர்ப்பம் ஏவாளோடு கூட பேசும்போதும் அவள் அதை உணர்ந்திருந்தாள், அதை அறிந்திருந்திருந்தாள். கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை அவள் வாயால் சொல்லுகிறாள். புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார், தொடவும் வேண்டாம் என்று. ஆனால் சர்ப்பம் அவர்களுக்கு தவறான துர் ஆலோசனையை சொல்லுகிறது. அவர்களுக்கு அந்த கனியை குறித்ததான ஆசையை தூண்டிவிட்டு அவர்களை தவறு செய்கிறான். இப்பொழுது அவர்கள் சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு தாங்கள் நிர்வாணி என்பது உணர்ந்தவுடனே தோட்டத்திலே ஓடி ஒளிகிறார்கள். ஆண்டவருடைய அன்பை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அவ்வளவு தவறு செய்த அவர்களையும் ஆண்டவர் தேடி வந்தார். கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு ஓடி ஒளிந்த அவர்களை தேடி வந்து எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டார். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? அவர்கள் தவறு செய்தது தேவனுக்கு தெரிகிறது, ஆனாலும் தேடி வந்தார். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டாலும் நம்முடைய குறைவிலும் நம்மை தேடி வருகிற ஆண்டவர். இந்த கால வேளையிலே குறைவோடு அமர்ந்திருக்கிறோமோ? உங்கள் குறைவுகளுக்கு மத்தியிலையும் உங்கள் குறைவை நிறைவாக்க, உங்கள் குறைவுகளுக்கு மத்தியிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாதையை காண்பிக்க கர்த்தர் வருகிறார். இவர்கள் இலையை தரிப்பித்து கொண்டு சுற்றித் திரிகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த இலை வெயிலிலும் பனியிலும் வாடி ஒன்றுக்கும் உதவாதாக மாறிவிடும் என்று சொல்லி அவர்களுக்கென்று தவறு செய்த, தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோலினாலான உடையை செய்தார். ஆண்டவருடைய அன்பு பெரியது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் குறைவிலிருந்து நிறைவுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் குறைவாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை தூக்கி தூர எரிய விரும்புகிறவர் அல்ல. கர்த்தருடைய அன்பு அளவற்றது. அவர் நேசிக்கிறார்.
நம்முடைய குறைவிலும் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய தவறுகளை சரிபடுத்த விரும்புகிறாரே ஒழிய மனிதர்களைப் போல தவறை சுட்டி காண்பித்து வேதனைப்படுத்தி அழிக்க விரும்பவில்லை. அன்றைய கருத்திலே இந்த கால வேளையிலே நானும் நீங்களும் நாம் இழந்த பரலோகத்தை மீண்டும் தருவ அவர் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார், பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார். மீண்டும் அந்த சாபங்கள் நம்மை தொடராதபடி ஆசீர்வதிக்க அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்முடைய அன்பை உணர்ந்து உம்மை பின் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.